ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆகஸ்ட் 6ஆம் தேதி நாளைய தினம் ஆடி கிருத்திகை. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த எல்லா பொருட்களையும் சேர்த்து அதை எரித்து வரக்கூடிய பொருளை இப்படி பயன்படுத்துறது மூலயமா நல்ல செய்தி தேடி வரும். அசுர வேகத்தில் பணம் வரும். வேண்டாம் என்றாலும் செல்வம் சேரும். அது என்ன வழிபாட்டு முறை, என்ன பொருட்கள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆடிக்கிறதுக்கு என்னைக்கு என்னென்ன பொருட்களை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு பல விரதங்கள் விசேஷங்கள் இருந்தாலும் கேட்ட வரத்தை அப்படியே வாரி வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு விரதம் இந்த ஒரு கிருத்திகை நட்சத்திர விரதம். ஒரு மாதமும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திர அன்னைக்கு தான் முருகப்பெருமானுக்கான அந்த கிருத்திகை விரதத்தை நம்ம எடுப்போம். இந்த நாள்ல என்ன மாதிரியான வழிபாடுகள் விரதங்கள் எடுக்கலாம்? முக்கியமா உயர் பதவி, நல்ல வேலை கிடைக்கணும், அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும், ரொம்ப நாளா இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டே இருக்கீங்க, சரியான வேலை அமையல, இவங்க எல்லாரும் கண்டிப்பா கிருத்திகை விரதம் இருக்கும்போது நினைத்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா குழந்தை பாக்கியம், திருமண வரன், இந்த இரண்டும் கைகூடி வருவதற்கான யோகத்தை இந்த கிருத்திகை விரதம் கை கொடுக்கும். அப்படி மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய கிருத்திகைக்கே இந்த அளவுக்கு சக்தி இருக்குன்னா, தெய்வீக வழிபாட்டுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய ஆடி கிருத்திகை இருக்கு இல்லையா, இது தனித்துவமானது. இந்த ஒரு கிருத்திகைய நீங்க முறையா வழிபட்டீங்கன்னா மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை முழுமையா வழிபட்ட திருப்தியும் பலனும் இந்த ஒரு நாள்ல கிடைக்கும். நம்மளோட தனித்தனி கஷ்டங்கள் தீர்வதற்கு தனித்தனி தெய்வங்களை வணங்குறதுக்கு பதிலா ஒட்டுமொத்த கஷ்டமும் ஒரே நேரத்துல சரியாகணும்னா கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கலாமாம். அவரை வணங்குறதுக்கு பல விசேஷங்கள் விரதங்கள் வந்திருந்தாலும் நமக்கு ஒரு வரப்பிரசாதம் இந்த ஒரு கார்த்திகை விரதம் கிருத்திகை நட்சத்திரம். இந்த வருஷம் வரக்கூடிய ஆடி கிருத்திகைய என்னைக்கு வழிபாடு செய்யணும் அப்படிங்கறதுலயே நிறைய பேருக்கு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. ஆகஸ்ட் 6ஆம் தேதி சாயந்தரம் 6:19 ஆரம்பிக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் மறுநாள் ஆகஸ்ட் 7 வெள்ளிக்கிழமை மாலை 4:50 வரைக்கும் இருக்கு. இப்ப நாங்க வியாழக்கிழமை கிருத்திகை எடுத்துக்கணுமா இல்ல வெள்ளிக்கிழமை எடுத்துக்கணுமான்னு கேட்டீங்கன்னா, கூடுமான அளவுக்கு எல்லா கேலண்டர்லயும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வியாழக்கிழமை தான் கிருத்திகை நட்சத்திரம் போட்டிருக்கு. ஒரு சில ஊர்கள்ல அந்த கோவில் வழக்கப்படி அந்த கோவில நடக்கக்கூடிய அபிஷேகங்களை பொறுத்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கிருத்திகை எடுத்துப்பாங்க. ஆனா முருகனுடைய அறுபடை வீடுகள்ல ஆகஸ்ட் 6 வியாழக்கிழமை நாளைக்கு தான் ஆடி கிருத்திகைக்கான வழிபாடு நடத்த போறாங்க. எல்லா கோவில்கள்லயும் நாளைக்கு தான் அபிஷேகமும் ஆராதனையும் நடக்கும். நீங்க வியாழக்கிழமையும் கிருத்திகை நட்சத்திரக்கான விரதம் எடுக்கலாம், வெள்ளிக்கிழமை எடுக்கலாம், தப்பு கிடையாது. பொதுவா இந்த கிருத்திகை விரதத்தை கிருத்திகை நட்சத்திரத்துக்கு முன்னாடி வரக்கூடிய பரணில ஆரம்பிச்சு கார்த்திகையில முடிக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க வியாழக்கிழமை முழுக்க விரதம் இருந்து பரணிலே விரதத்தை ஆரம்பிச்சு வியாழக்கிழமை மாலை 6:20 பிறகு கிருத்திகை பிறந்துடும். அதுக்கப்புறமா வீட்டுல பூஜை அறையில முருகப்பெருமானுக்காக பூஜை செய்து கிருத்திகை விரதம் எடுத்து வெள்ளிக்கிழமை கிருத்திகை நட்சத்திரத்துக்கான விரதத்தை நிறைவு செய்யலாம். அது உங்க விருப்பம் தான். நிறைய பேர் சூரிய உதயத்தை கணக்கு பண்ணி நாங்க வெள்ளிக்கிழமை கிருத்திகை விரதத்தை கடைபிடிப்போம் அப்படின்னாலும் தாராளமா வெள்ளிக்கிழமை மாலை 4:50 வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்துக்கான வழிபாடு எதுவாக இருந்தாலும் செய்யலாம். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை 10:12 ராகு காலம், 3:04 யமகண்டம், அந்த 2 மட்டும் கணக்கு பண்ணிக்கோங்க. காலையில 9:15 10:15 ரொம்ப நல்ல நேரம். அந்த நேரத்துல முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணலாம். வியாழக்கிழமை ஆகஸ்ட் 6ஆம் தேதி பண்ண போறீங்கன்னா சாயந்தரம் 6:30 மேல கண்ணை மூடிட்டு எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க பூஜை பண்ணலாம், தப்பே கிடையாது. இப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த ஒரு ஆடி கிருத்திகை என்னைக்கு வருது, எப்ப வழிபாடு செய்யணும், என்ன மாதிரி வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிற பார்த்துட்டோம். அன்றைய தினம், குறிப்பா நாளைய தினம் எடுத்துக்கோங்களேன். ஆகஸ்ட் 6ஆம் தேதி வியாழக்கிழமை சாயந்தரம் ஒரு 6-7 மணிக்கு நீங்க கிருத்திகை விரதத்துக்கான வழிபாட்டை கூட வெள்ளிக்கிழமை வச்சுக்கோங்க. ஆனா இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாடு, இந்த ஒரு பரிகாரத்தை வியாழக்கிழமை சாயந்தரம் ஒரு 6:30-7 மேல உங்க வீட்டோட பூஜை அறையில உங்க குடும்பத்தார் எல்லாரும் அமர்ந்து ஒரு சேர இந்த பரிகாரத்தை பண்ணும்போது வீட்டுல தினம் தினம் நல்லது மட்டுமே நடக்கும். முருக கடாட்சம் அதிகமாகும். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள், முதல் முக்கியமான பொருள் ஒரே ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தேங்காய் ஓடு, கொட்டாங்குச்சி சொல்லக்கூடிய தேங்காய் சிரட்டை ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதுல ஒரு சில பொருட்களை சேர்த்து ஒன்றாக எரித்து நம்ம எரிய விடணும். அதுல முதல் முக்கியமான பொருள், முருக கடாட்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் சந்தனம். முருகருக்கு சந்தனம் ரொம்ப பிடிக்கும். சந்தன வாசம் இருக்கக்கூடிய இடத்துல முருகனுடைய அம்சம் இருக்குமா. அதுவும் சந்தனமும் பன்னீரும் சேரும் போது அங்க தானா முருகன் அமர்ந்திடுவார் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். அப்படிப்பட்ட முருக கடாட்சம் இருக்கக்கூடிய சந்தனம், தூய்மையான சந்தனம் தான் பயன்படுத்தணுங்கிற கட்டாயம் இல்லை.
நம்ம வீடுகள்ல சுவாமி படங்களுக்கு பொட்டு வைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த சந்தன வில்லைகள் நம்ம வீடு பக்கத்துல கடைகள்ல ரொம்ப எளிமையா கிடைக்கும். அதுல ஒரே ஒரு சந்தன வில்லை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான பொருள். கிருத்திகை நட்சத்திரம் வழிபடுவதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஜாதகத்திலேயோ இல்ல நம்ம குடும்பத்துல யாராவது நபருக்கோ செவ்வாய் கிரகதோஷம் இருந்துச்சுன்னா, அந்த கிரக தோஷ பாதிப்புகள் குறையணும் அப்படிங்கிறதுக்காக நாம பண்ணக்கூடிய வழிபாடு ஒரு விரதம் தான் இந்த கிருத்திகை வழிபாடு. அப்படி செவ்வாய் தோஷத்துக்கான பரிகாரத்துக்கான முக்கியமான பொருள் செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலை செவ்வாய் தோஷ நிவர்த்தி. சொந்த வீடு கட்ட முடியல, வாடகை வீட்டிலேயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க, சரியான வேலை அமையல, செவ்வாய் தோஷம் காரணமா திருமண வரணும், குழந்தை பெறும் தள்ளி போகுது. இது மாதிரி பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடியது இந்த செம்பருத்தி இலை பரிகாரம். எந்த செம்பருத்தி இலையா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த செம்பருத்தி செடியோட இலையில ஒரே ஒரு இலை, சிறிய இலையா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு இலையை பறிச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்ததா பச்சை கற்பூரம். நாளைய தினம் ஆடி கிருத்திகை வரக்கூடிய நாள் நமக்கு வியாழக்கிழமை. மகாவிஷ்ணுவுக்கு உகந்த ஒரு நாள். மகாவிஷ்ணு வாசம் செய்யக்கூடிய பல பொருட்கள் இருக்கு. அதுல துளசிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் பச்சை கற்பூரம் தான். மகாவிஷ்ணு எங்க இருக்காரோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயாரும் தானா வந்துருவாங்க. அதனாலதான் ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா காரிய தடை நீக்கி. எந்த காரியத்தை தொட்டாலும் அதுல தடை ஏற்படுது, ஆரம்பிச்சு கொஞ்ச நாட்கள்லயே அது தோல்வி அடையுது, வீட்டுல சுபகாரிய தடைகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறவங்க இப்ப சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை பயன்படுத்தணும். அதுதான் கிராம்பு. ஒரே ஒரு துண்டு கிராம்பு எடுத்து வச்சுக்கணும். கடைசியா ஏலக்காய். பணவசியம் ஜனவசியம் இந்த இரண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு தாந்திரிக பொருள் ஏலக்காய். இப்ப நாம சொல்லியிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே முருகனுக்கும் ஆடி கிருத்திகை வந்திருக்கக்கூடிய வியாழக்கிழமைக்கும் உகந்த ஏற்ற பொருட்கள். இந்த எல்லா பொருட்களையும் உங்க வீட்டோட பூஜை அறையில இல்ல உங்க வீட்டோட மெயின் ஹால்ல தீபம் ஏற்றி வச்சு முடிச்சுட்டு உங்க பூஜையெல்லாம் முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிடம் செலவு பண்ணி ஒரு சிறிய அகல் விளக்குலையோ இல்ல தேங்காய் சிரட்டை அந்த கொட்டாங்குச்சிலையோ இந்த எல்லா பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து அந்த பச்சை கற்பூரத்துல கொஞ்சமா நெய் விட்டு அதை எரிய விடணும். இப்ப ஏலக்காய், சந்தன வில்லையா இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் பொடி பண்ணி நசுக்கி போட்டுக்கோங்க. இப்ப சந்தனம், செம்பருத்தி இலை, பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய் இந்த எல்லா பொருட்களும் ஒன்றாக சேர்த்து எரியும் போது அது ஒரு ஜோதி உருவாகும். அதை நீங்க முருகப்பெருமானாக பாவித்து வணங்கணும். அதுக்கப்புறம் அந்த ஜோதி எரிஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு இந்த எல்லா பொருட்களும் சேர்ந்து எரிந்து ஒரு கருமை நிற சாம்பல் மாதிரி தயாரா இருக்கும். இது அப்படியே பூஜை அறையில பத்திரப்படுத்துறீங்க. சூடு ஆறட்டும். சூடு ஆறுனதுக்கு பிறகு நீங்க வீட்டுல பயன்படுத்தக்கூடிய விபூதி திருநீர் இருக்கு இல்லையா, அதுலயும் முருகன் கோவில்ல வாங்கிட்டு வந்த திருநீரா தான் என்ன விசேஷம். அந்த விபூதி திருநீர்ல நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த அகல் விளக்குல இருக்கக்கூடிய அந்த கருமை நிற சாம்பல் இருக்குல்ல, அதை அந்த விபூதியில கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப ஆண்கள் பெண்கள் 2 பேருமே நீங்க தினமும் நெத்தியில குங்குமம் வைக்கும் போது இந்த விபூதியும் சேர்த்து வைப்பீங்க. அப்ப இந்த விபூதியை வச்சுக்கலாம். இதுல போட்டுக்கூடிய ஒரு பொருளும் ஒரு மகிமை. ஆண்கள் வெளியில போகக்கூடிய காரியத்துல வெற்றி கிடைக்கணும், தோல்வியே இருக்கக்கூடாது அப்படிங்கும் போது இதை வச்சுட்டு போலாம். பெண்கள் மஞ்சள் குங்குமம் வைக்கும் போது இந்த சாம்பலை கலந்திருக்கக்கூடிய விபூதியும் சேர்த்து நெத்தியில வைக்கும் போது போகக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரண் கிடைக்கும். இதை நீங்க தாராளமா தயார் செய்து 1 மாதம் பயன்படுத்தலாம். அடுத்ததா கிருத்திகை அன்னைக்கோ சஷ்டி அன்னைக்கோ இதே மாதிரி தயார் செய்து அடுத்த 1 மாதத்துக்கு பிறகு அதே விபூதியில கலந்துக்கோங்க. இது மாதிரி மாதத்துக்கு 1 முறை இல்ல 2 மாதத்துக்கு 1 முறை தயார் செய்யும் போது முருகன் உங்க கூடயே இருப்பார். அதோட ஆரம்பம் இந்த ஒரு ஆடி கிருத்திகா இருக்கட்டும். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். சுத்தபத்தம் இல்லாம தொட வேணாம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.